என்ன அவர் சொன்னாரோ அது 2020-21 நடந்தது. 23ல திரும்ப அவருடைய ரீஎடிஷன் வந்துருச்சு. வெள்ளையா இருக்கணும், முடி வளரணும், மூஞ்சி பளபளன்னு இருக்கணுங்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு மனிதனை மையப்படுத்திய உலகமா இருக்கு. ஆனா அந்த பூமி மனிதனுக்கானது மட்டுமா? ஸ்பீல்பர்க்னு ஒருத்தர் வரல அப்படின்னா பிசிக்கலா ஃபிட்டா இருந்தால் ஆரோக்கியமானவன் நினைத்தோம். ஆனா அது இல்ல. நீ என்ன செய்வனாலும் செய், நீ என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்படித்தான் அந்த ஸ்பில்ஓவர் புத்தகம் 2010. அவர் ஜோசியக்காரர் இல்ல, அவர் ஒரு அறிவியலாளர். அந்த அறிவியலாளர் எழுதிய புத்தகம் அப்படி எழுதுறாரு. என்ன அவர் சொன்னாரோ அது 2020-21 நடந்தது. 23ல திரும்ப அவருடைய ரீஎடிஷன் வந்துருச்சு. அதே ஆத்தர் திரும்ப எழுதுறாரு. நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் விட்டுட்டு அவர் எழுதியிருக்காரு. அடுத்த கட்டுரையில அடுத்த புத்தகத்தினுடைய ஒரே ஒரு சாப்டர் மட்டும் கூட எழுதியிருக்காரு. இப்பவாவது வெள்ளையா இருக்கணும், முடி வளரணும், மூஞ்சி பளபளன்னு இருக்கணுங்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இது மாதிரியான நோய்களை தடுப்பதற்கும் கையாள்வதற்குமான மருந்துகளை கண்டறியுங்கள் அப்படின்னு அந்த புத்தகத்தை எழுதுறாரு. கூடவே அப்பொழுதுதான் ஒட்டுமொத்த உலகமும் ஒரு சொல்லை சொல்கிறது. மொத்த உலகமும் அந்த சொல் ஒன் ஹெல்த், ஒற்றை நலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமேல் எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு வளர்ச்சிக்காக திட்டமிடும் போதோ இல்ல மனிதனின் சில சௌகரியங்களுக்காக செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் இனிமேல் தன்னை மட்டும், மனிதனை மட்டும் யோசிக்கக்கூடிய ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. மனிதனை மையப்படுத்திய உலகமா இருக்கு. இப்ப இருக்கிற நடக்கிற உலகம் முழுக்க மனிதனை மையப்படுத்திய உலகம். ஆனா இந்த பூமி மனிதனுக்கானது மட்டுமா? இந்த பூமியை வைரோஸ்பியர் அப்படிம்பாங்க. இந்த பூமியில மூத்த குடி வைரஸ்கள் தான், ஒட்டுமொத்த குடியும் வைரஸ்கள் தான். அந்த வைரஸ்களுக்கு எப்போதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் வருகிறதோ, அவற்றிற்கு சிதைவுகள் வருகிறதோ, அப்ப திரும்ப அவை தன்னை பாதுகாத்து கொள்ள அவை ஏதாவது ஒரு செயல்பாட்டை செய்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஸ்பீல்பர்க்னு ஒருத்தர் வரல அப்படின்னா நமக்கு டைனோசரஸ் இவ்வளவு அழகா தெரிஞ்சிருக்காது. டைனோசரஸ்னா ஏதோ மியூசியத்துல போய் பார்த்ததோட தெரிஞ்சிருக்கும். ஸ்பீல்பர்க் படம் வந்ததுக்கு அப்புறம் அத்தனை பேருக்கும் இவ்வளவு டைனோசரஸ் இருந்துச்சா, பில்லியன் கணக்குல உலகம் முழுக்க டைனோசரஸ் இருந்துச்சான்னு ஒரு கேள்வி வருது. அடுத்த கேள்வி, அவ்வளவு பெரிய மிருகங்கள், அவ்வளவு பெரிய விலங்கினங்கள் எப்படி ஒரே சமயத்தில் மொத்தமா காணாம போச்சு? அவை ஒன்றை ஒன்று அடித்து அத்தனையும் கொண்டிருக்குமா? வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்தவரை மனிதனை தவிர வேற எந்த விலங்கும் அடுத்த தன்னுடைய இனத்தை சக இன அழிப்பு செய்யவே செய்யாது. நம்ம தான் பல காரணங்களுக்காக பல மனிதர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி செய்திருக்க வாய்ப்பில்லை. அந்த சில கருத்துக்கள் சொல்லுவாங்க, விண்வெளியில் இருந்து ஏலியன்ஸ்ல இருந்து கல்லு வந்துச்சு, ஏலியன்ஸ்ல இருந்து ஏற்பட்ட ஏதோ ஒரு காரணத்தினால ஒட்டுமொத்த டைனோசரஸ் காணாம போச்சுன்னு. ஆனால் இப்பொழுது இருக்கிற ஒரு மிக முக்கியமான அனுமானம் என்ன அப்படின்னா, சில வைரஸ்களின் தாக்குதல்னால ஒட்டுமொத்தமா எப்படி கோவிட் வந்தப்போ ஒரு சின்ன சிந்தனை வந்துச்சு, மனித இனமே காணாம போயிருமோ அப்படின்னு யோசிச்சோமா இல்லையா எல்லாரும்? அதே மாதிரி ஒரு வைரஸ்னால அந்த ஒட்டுமொத்த டைனோசரஸ் காணாம போயிருக்கலாம். மாமூத் அப்படின்னு ஒரு இனம் நமக்கு எல்லாம் தெரியும். மாமூத்னா யானையை விட ஒரு 10 மடங்கு பெருசா இருந்த அந்த ஸ்காண்டினேவியன் பகுதியில வட துருவத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்வீடன், நார்வே போன்ற நாடுகள்ல இருந்த ஒரு பெரிய உருவம் உள்ள யானையை போன்ற ஒரு மிருகம், மெகாஃபானா அப்படிம்பாங்க. அந்த மெகாஃபானாங்கிற மிருகம் எப்படி போச்சு, காணாம போச்சு? நிறைய அதுக்கும் கருத்துருக்கள் இருக்கு. எப்ப மனுஷன் அந்த பக்கம் போனானோ, எப்போ நியோண்டர்தால் அங்க போனாங்களோ, எப்போ ஹோமோசேபியன்ஸ் உடைய மூவ்மெண்ட் அங்க போச்சோ, அதுக்கப்புறம் அதை காணோம்னு ஒரு தியரி இருக்கு. ஆனால் இப்பவும் அதையும் யோசிப்பது என்னவென்றால், ஏதோ ஒரு சிறு கிருமிகளினுடைய தாக்குதல்னால, ஒரு வைரஸ் தாக்குதல்னாலேயோ பாக்டீரியா தாக்குதல்னாலேயோ அவையெல்லாம் அந்த ஒட்டுமொத்த இனம் அழிந்து போயிருக்கலாம். இந்த மாதிரியான அறிவுகள் எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் நாம் மட்டும் முதலாளிகளோ இல்லை என்றால் நாம் மட்டும் குடியிருப்பவர்களோ கிடையாது. இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் ஆனது. அதைத்தான் நம்ம வள்ளுவ ஆசான் மிக அழகாக பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்லியிருக்காங்க. பகுத்துண்டு பல மனுஷன் ஓம்புதல் சொல்லிருக்கலாமே, எல்லா மனிதனுக்கு மட்டும் நம்ம எல்லாம் பிரிச்சு கொடுத்து சாப்பிடணும்னு அவங்க சொல்லல. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு ஒற்றை நலம் வலியுறுத்தி சொல்கிறது.
அந்த ஒற்றை நலம் என்ன சொல்லுதுன்னா, நீ நல்லா இருக்கணும், நீ உன் உடம்பு நல்லா இருக்க, நான் என் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்படி அதனுடைய அழகு இருக்கும்? என்னுடைய இதயம் ஒழுங்கா துடிக்குதா, 72 தடவை ஒரு நிமிஷத்துக்கு துடிக்குதா, என்னுடைய நுரையீரல் 16-20 தடவை சரியா நிமிஷத்துக்கு சுவாசிக்குதா, என்னுடைய கல்லீரல் சரியாக வேலை செய்கிறதா, என்னுடைய சிறுநீரகங்கள் சரியா கழிவுகளை வெளியேற்றுகிறதா, அப்ப நான் ஆரோக்கியமானவன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். பிசிக்கலா ஃபிட்டா இருந்தால் ஆரோக்கியமானவன் நினைத்தோம். ஆனா அது இல்லை. பிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் பத்தாது அப்படின்னு 1970க்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, மென்டல் ஃபிட்னஸ் இருக்கணும், உன்னுடைய உள்ளம் சரியா இருக்கணும், மன அழுத்தங்கள் இருக்கக்கூடாது, மன விகாரங்கள் இருக்கக்கூடாது, உடலும் நல்லா இருக்கணும், உள்ளமும் நலமாக இருக்கணும், அதுதான் ஆரோக்கியம் என்று 1970 ஆலம் ஆட்டா ரெசல்யூஷன்ல WHO வந்து உள்ளமும் சேர்த்து பார்க்க சொல்லுச்சு. ஆனா இப்ப கோவிட்ல நமக்கு என்ன, உள்ளமும் நல்லா இருந்து மனவிகாரங்கள்லாம் இல்லாம மன அழுத்தமும் இல்லாம காலையும் மாலையும் யோகா எல்லாம் பண்ணிட்டு தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருந்த பல பேரையும் கோவிட் கொத்திட்டு போயிருச்சு இல்லையா? அப்ப இதனால அவங்களுக்கு ஏன் நடந்தது, அவர்களுக்கு எங்க போச்சு அப்படின்னப்பதான் என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் உன்னுடைய உடல் நலமா இருந்தா மட்டும் பத்தாது, உன்னுடைய உள்ளம் நலமா இருந்தா மட்டும் பத்தாது, இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழுக்கள் நலமாக இருக்கணும், இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பெயர்தல்லாத நுண்ணுயிரிகள் எல்லாம் நல்லா இருக்கணும், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகை மரத்தினுடைய பூக்கள் நலமாக இருக்கணும், அந்த பூக்களை வந்து அதனுடைய தேனை உறிஞ்சக்கூடிய தேன்சிட்டோ இல்லை என்றால் வேறு பறவைகளோ அந்த பறவைகள் நல்லா இருக்கணும், இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், இந்த ஊருக்கு மேலே நிலவை பார்த்து கொண்டு பறந்து கொண்டு இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் நல்லா இருக்கணும். இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் என்பதைத்தான் ஒற்றை நலம், ஒன் ஹெல்த். நீ என்ன செய்வனாலும் செய், நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா செய்யற எல்லா விஷயத்திலும் பிற உயிரிகள் பாதுகாப்பாக இருக்கிறதா, மண்புழுவின் இடத்தை பறித்து விட்டு உனக்கு சுவையான வெள்ளரிக்காய் கிடைக்கும்னா அந்த வெள்ளரிக்காயில நீ செத்துதான் போவேங்கிறது அதனுடைய அடிநாதம். அதைத்தான் நம்மாழ்வார் ஐயாவும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை பாதுகாப்பாக வைங்க. மசானா ஃபுகாகோ நம்மாழ்வார் ஐயாவுடைய ஆசிரியர், மசானா ஃபுகாகோ எழுதிய புத்தகம் இங்கே நூலகத்தில் கண்டிப்பா இங்க கண்காட்சியில் இருக்கும். ஒற்றை வைக்கோல் புரட்சி தமிழ்ல வந்திருக்கு, ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன் என்று அவர் எழுதிய புத்தகம். அதுதான் நம்மாழ்வார் ஐயாவே மாத்துச்சு, இப்படி யோசிக்க வைத்தது. சோ அண்ட் ரீப், அதுதான் அவருடைய மசானா ஃபுகாகோவுடைய தியரி. என்னன்னா, விதை, அப்புறம் போய் உனக்கு வேண்டியதை அறுவடை பண்ணிக்கும். நடுவுல ஆடு கொஞ்சம் தின்றுமே, நடுவுல பக்கத்துல இருக்க செடி கொஞ்சம் எடுத்துக்குமே, நடுவுல கொஞ்சம் பூச்சி கொஞ்சம் எடுத்துக்குமே, அதுக்கெல்லாம் போதாண்டா உனக்கு. இதுதான் மசானா ஃபுகாகோவுடைய தியரி. இது இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமா? எத்தனை உயிரிகள் இருக்கும், எவ்வளவு மக்கள் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் நமக்கு இந்த சாப்பாடு வேணும்னா அப்படிலாம் செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி வரும். அது உண்மைதான். பசி பஞ்சத்துக்காக மனிதன் பகுத்தறிவு வளர்ந்து நம்முடைய சிந்தனை வளம் கூடி அறிவியல் கரங்கள் கூடினதுக்கு அப்புறம் நிறைய வளர்ச்சிக்காக எதையோ செய்யறோம். ஆனா வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் இந்த உயிரிகளையும் யோசிக்க தவறியதால் தான் நண்பர்களே நமக்கு இத்தனை நோய் கூட்டங்களும் வந்து கொண்டிருக்கிறது.